அண்ணா பெண்களுக்காக ஏன்னா இப்படி கஷ்டப்படுறீங்க? அண்ணா பெண்களுக்காக ஏன்னா உடம்ப வருத்திக்கிறீங்க? வேணாண்ணா. திரு அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சினிமா வேற, நிஜ வாழ்க்கை வேற, நிஜ அரசியல் வேறங்கிறது. சினிமாங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட வச்சு ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணி வரது. அதுல நடிக்கிற விஷயங்கள் ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையையும் ஒழுக்கத்தையும் டிசைட் பண்ணணும்னு எந்த விதத்துல சொல்றாரு? அப்படி பார்த்தா நிறைய பேர் தீவிரவாதியா நடிச்சிருக்காங்க. அவங்க என்ன நிஜ வாழ்க்கையில தீவிரவாதியாவா இருக்காங்க? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு மனுஷன் எப்படிதான் ஒரு கட்சியோட மாநில தலைவரா இருக்கிறாருன்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. பெண்கள் பாதுகாப்புக்காக இவரே சாட்டையில் அடிச்சு பாராம். அப்புறமேட்டு ஒரு பெண் நடிகை வாழ்க்கையை கெடுத்த பாலியல் குற்றவாளிக்கு கை கொடுத்து அண்ணா ஸ்ட்ராங்கா இருங்கண்ணா, அண்ணா ஃபைட் பண்ணிட்டே இருங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாராம். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இதுல இருந்துதான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, பிஜேபியோட பி டீம் எதுன்னு. அப்புறம் செருப்பு போடாம நடந்தா ஆட்சி மாறிடுமா? மூட நம்பிக்கையெல்லாம் பார்த்திருக்கோம். இது என்னங்க முட்டாள்தனமான நம்பிக்கையா இருக்குது? வயிற்று பிழைப்புக்காக இந்த மாதிரி அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளின் கதறல்ல இருந்தே தெரியுது நாங்க செய்யக்கூடிய அரசியல் PhD அரசியல்னு. நாங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பதிவு செய்ய விரும்புறோம். நாங்க காட்டாற்று வெள்ளத்துல கரைஞ்சு போக களிமண் கிடையாது. அந்த காட்டாற்று வெள்ளத்தின் திசையே மாற்றி அமைக்கும் கரும்பாறைகள். சில சமயம் மக்களை நோக்கி வரும் இவர்களை போன்ற சாக்கடைகளின் திசையையும் மாற்றி அமைப்போம்.